மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். பாஜக தொண்டர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆர்வம், ரொம்ப அதிக அளவிலான ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவரே வந்துட்டு ரீசெண்டான ஒரு வீடியோஸ் சொல்லியிருந்தாரு. ப்ளீஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து என்னை கூப்பிடுறீங்க பேசணும்னு சொல்றீங்க, ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு அப்புறம் நான் பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதனுடைய முனைப்பு என்ன, இதனுடைய தீர்வு என்ன, அப்போ இவருக்கு ஏதோ ஒரு பொசிஷன் பயங்கரமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் வாயாலேயே வந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இப்ப இன்னும் பரபரப்பா எல்லார் மத்தியிலும் கேட்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்க, என்ன பதவி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிக அளவுல இருக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இப்போ ஆடி திருவாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்காக பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் 27, 28 தமிழகம் வராரு. சோ இவர் வராரு அப்படின்னும் போது கன்ஃபார்மா நம்ம அண்ணாமலை இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. இவருடைய ஃபுல் சப்போர்ட், இவருடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஷாரா மோடி அவர்கள் பக்கத்துல இருக்கும். மோடியும் அந்த மாதிரி வந்து இவர் சும்மா இருக்காங்க இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாரு. ஷுவரா அவருக்கான ஒரு மரியாதை அங்கீகாரத்தை பிரதமர் மோடி அவர்களும் ரொம்ப அதிக அளவுல அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பாங்க. பிகாஸ் அவருடைய ஒர்த் என்ன, இவர் வந்து இந்த மாதிரி அரசியல் களத்துல சூப்பரா இருக்க முடியும் அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு ஒரு விதையா விதைச்சவங்களே அவங்கதான். அப்படிங்கும் போது கன்ஃபார்மா அவருக்கான எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சோ இன்னொரு விஷயம், தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவதூறம் பல பேர் வந்து இந்த விஷயம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஷாரா அது வந்து வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெளியில போயிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அடி விழும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெளிவா தெரியும். அண்ணாமலை இல்லைன்னா தமிழகத்துல பாஜக கிடையாதுங்கிறதும் ஷுவரா அவங்களுக்கு தெரியும். சோ தட் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு விஷயம் வந்து சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இப்ப தொடர்ந்து அவர் போய்கிட்டே இருக்காரு இல்லையா. யாரும் பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு இருக்கிறதுனால தேசிய தலைவர் யாரு அப்படிங்கிறது சீக்கிரமா தீர்மானிச்சதுக்கு அப்புறமா இவருக்கான ஒரு பொசிஷன் கொடுக்க போறதாவும் சொல்றாங்க. இப்ப தமிழகத்துல கேம்பெயின் அப்படின்றது அண்ணாமலையோட பிரசன்ஸ் இல்லாம வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனாலும் பிரதமர் அலுவலகத்துல அவருடைய பக்கத்துல அவருடைய கண்காணிப்புலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சிபிஐ ஃபைல்ஸ் எல்லாம் வர போக அப்படின்னு சொல்லி கையிலேயே வச்சுக்கிற மாதிரி இணையமைச்சர் அப்படிங்கிற இந்த சூப்பரான ஒரு பதவி இல்லையா, தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த 2 பதவியில ஏதோ ஒண்ணு நச்சுன்னு அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் அப்படியே கையில உள்ளங்கையிலேயே வந்து ஃபைல்ஸ் டோட்டலா வச்சிருக்க மாதிரி தான் அவருடைய ஒரு பிரஸ் மீட்டும் இருக்கும் இல்லையா. சோ இன்னும் கூடுதலா நம்மளுடைய ஆபீஸ்லயே அவர் இருக்காரு, கூடவே வந்து இணையமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கும் போது எல்லா ஃபைல்ஸும் அவர் மீறி தான் நெக்ஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும். அப்படி இருக்கும் போது திமுகவை பத்தியும் அதிமுகவை பத்தியும் இல்ல மற்ற கட்சிகளை பத்தியும் என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டேட்டாவையும் அவர் கையில வச்சு பார்த்தாருன்னா இன்னும் நியாயமா போராடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதா என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பதவி அவருக்கு கிடைச்சா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.